இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். பௌர்ணமி சாயங்காலம் 5:52 வரைக்கும் இருக்கும். பிரதம அப்புறம் வந்துடும். மக நட்சத்திரமும் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு போயிட்டு பின் பூர நட்சத்திரம் வந்துடும். இந்த முக்கியமான நாள் எதுக்குன்னாக்கா இன்னைக்கு ஹோலி பண்டிகை என்கிற வண்ணமயமான வசந்தோஸ்தவம், காமனை தகம் செய்தவுடன் வரக்கூடிய பண்டிகை. பிறகு வரக்கூடியதானது சந்திர கிரகணம். இன்னைக்கு அந்த சந்திரனின் கிரகண விஷயமும் இன்னைக்கு உண்டு. இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் கிரகணம் உண்டு. சில கோயில்கள்லாம் இன்னைக்கு நடை அடைப்பதும் உண்டு. ஆனால் இந்தியாவில் தெரியாதுங்கிறது ஃபேக்டர். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் மத்தியான வேலையை 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. பூர நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்றைய நாளிலே சுகர்மம் என்கிற நாமயோகம், பவம் என்கிற கரணமும் உண்டு. சுகர்மம் அப்படின்னாலே இந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லும் இல்லையா, அந்த விஷயம். வீடு கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, கல்யாணத்துக்காக முன்னின்று பெயிண்ட் அடிச்சுக்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது, புதுசா எதனா பதவி பிடிச்சிக்கிறது, இப்படி மங்களகரமான காரியங்கள் செய்வது. பவமும் மங்களகரமான காரியங்கள் செய்தால் நல்லது. இன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு, அதனால சந்தோஷமா நிறைய காரியங்கள் நல்லதை செய்யலாம். ஹோலி பண்டிகையான வசந்த உற்சவம், வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய நாள். அதனால் கலர்ஃபுல் டே இன்னைக்கு. இன்றைக்கு அந்த பூரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம். கிரகசாந்தி செய்வது, மாடு வாங்கிறது, வியாதியஸ்தர்கள் குளிப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சற்றே மறதி மயக்கங்கள் வரக்கூடிய நாளாக அமையும். சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்க. செய்கிற காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு செய்தீர்களான வெற்றி உங்க பக்கம் திரும்புவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கேது என்ற ஞானகாரகன் பார்க்க 2ஆம் இடமானது ஃபுல்ஃபில் பண்ணப்படுகிறது சந்திரனுடன். சேது சந்திரன் அப்படிங்கிற சேர்க்கை எப்படி இருக்குன்னா, தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய மூக்கம் நுழைக்காம இருக்கிறது நல்லது. எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த பெண்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் தள்ளி நிற்பது நல்லது அப்படிங்கிற இண்டிகேஷனும் கொடுக்கறது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சில காரியங்கள் செய்யணும். தேவையில்லாம எதிர்பார்ப்பிலிருந்து அந்த இணக்கமில்லாத சூழ்நிலைகள் இருக்கும்போது பேச்சுக்களை வச்சுக்காதீங்க, ஓடிடுங்க அப்படிங்கிற இண்டிகேஷனும். அம்பாளின் வழிபாடு முக்கியமானது என்ற விஷயமும் உங்களுக்கு உண்டு.